வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ட்ராவல் வாக்கில் பார்க்க போகிற பிளேஸ் வந்து கொடைக்கானல். இந்த சம்மர் வெக்கேஷனில் ஏப்ரல் அண்டு மே இந்த 2 மாதமும் கொடைக்கானல் ட்ரிப்பு போயிட்டு அவ்வளோ கடுப்பாயிடுச்சு. ஏன்னா செம்ம க்ரௌடு. நீங்கள் சம்மரில் வெக்கேஷன் போகிறது பிளானே வந்து கொடைக்கானலில் சின்ன அதிகமாக இருக்கணும் தான். அதுக்காக வந்த கும்பலில் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணவே முடியல. எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் 1 hour 2 hours வந்து வெயிட் பண்ணியாச்சு. சரி, ஸ்கூல் தான் ரீஓப்பன் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு பதிலாக வெக்கேஷன் எங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு 4-5 பிளேஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். எங்கள் நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேஸ்லையுமே ரெட் அலர்ட்டு. சரி, ஒகேனக்கல் போகலான்னு பார்த்தா ஒகேனக்கல்லில் கரெக்டாக அன்றைக்கி தான் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு ஒகேனக்கல்லில் வெள்ளப்பெருக்கு, யாரும் வராதிங்க அப்படின்ட்டாங்க. சரி, மேகமலை போகலாம் பார்த்தா மேகமலை ரெட் அலர்ட்டு. ஊட்டி போகலாம் பார்த்தா ஊட்டிலையும் ரெட் அலர்ட்டு. குற்றாலம் போகலாம் பார்த்தா குற்றாலத்தை வெள்ளப்பெருக்கு, யாரும் வராதிங்க, இங்கேயும் ரெட் அலர்ட்டு அப்படின்ட்டாங்க. சரி, கிளம்பியாச்சு, எங்கேயாவது போவோமே. நமக்கு நியர்பை எங்கே இருக்குன்னு பார்த்தா திருச்சியிலேருந்து கொடைக்கானல் தான். எப்போவுமே லோ பட்ஜெட்டில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அது கொடைக்கானல் தான். இந்த டைம் கொடைக்கானல் போனப்போ க்ரௌடு எப்படி இருந்துச்சு, கிளைமேட் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 2 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா கொடைக்கானலில் நீங்கள் சுற்றி பார்க்குறத விட தங்குறதுக்கு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நைட் டைமில் தான் நீங்கள் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியும், சில்னஸை. நீங்கள் 1 டே ட்ரிப்பில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் டயர்டாயிரும், நம்ம கூட்டிகிட்டு போகிற நம்ம ஃபேமிலிக்கும் சரி குழந்தைங்களும் சரி அவங்களும் டயர்டாயிருவாங்க. அதனால் போனீங்க அப்படின்னா பெஸ்ட்டு 1 டே தங்குங்க. தங்கிட்டு அடுத்த நாள் ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு வாங்க. நீங்கள் கொடைக்கானல் போகிறதுக்கு பெஸ்ட்டு ரூட் அப்படின்னா வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் போகிற ரூட்டு தான். ஏன்னா உங்களுக்கு ரோடு கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்கும், நீங்கள் சேஃபாகவும் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் பழனி வழியாக போகிறீங்க அப்படின்னா ரோடு கொஞ்சம் வந்து நேரவாக இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோடு யூஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வந்து நீங்கள் ஓன் டிரைவிங்கில் வரீங்க, மீடியமாக தான் ஹில்ஸ் ஓட்டுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரோடு சூஸ் பண்ணிக்கோங்க. எங்களை மாதிரியே எல்லாரும் வேறு வேறு லொக்கேஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் எங்கேயுமே போக முடியாமல் மொத்த க்ரௌடும் கொடைக்கானலில் தாங்க இருந்துச்சு. இவ்வளோ க்ரௌடில் வந்து டூரிஸ்ட் பிளேஸு எந்த டைமில் போனால் பெஸ்ட்டாக விசிட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டே கொடைக்கானல் போனப்போ குறிஞ்சியாண்டவர் கோயில் வந்து போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நியர்பை லேக் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தனால வர வழியில் கோக்கஸ் வாக்கும் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அன்னைக்கு வேறு எங்கேயுமே போகாமல் ரூம்லேயே கிளைமேட் என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்த நாள் கண்டிப்பாக க்ரௌட் அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சு காலையில் 7 மணிக்கு ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணியாச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் போகிறப்ப க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் சீக்கிரம் கிளம்புறது தான். அப்போ தான் உங்களால் வந்து ஃப்ரீயாக சுற்றி பார்க்க முடியும். நாங்கள் போனப்போ எல்லா பிளேஸ்லையுமே எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ரூம்லேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு பிளேஸு வட்டக்கனல் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. ஏன்னா வட்டக்கனல் ஃபால்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டைமிங் கிடையாது, எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 7:30 வந்து இங்கே ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிவிட்டு இங்கே வந்து சுத்தமாக க்ரௌடு கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஃபேமிலி வந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஃபால்ஸில் நீங்கள் குளித்தாலும் சரி இல்லை இறங்கி நின்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு கொடைக்கானல்லையும் மழைன்னு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நைட்டு மட்டும் லைட்டாக மழை தூருச்சு. மற்றபடி சுற்றி பார்க்கும்போது அந்தளவுக்கு மழை இல்லை. கொடைக்கானலில் எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே 8:30 மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ வட்டக்கனல் ஃபால்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து சூசைட் பாயிண்ட் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக பில்லர் ராக்ஸ் வந்துட்டோம். பில்லர் ராக்ஸும் கரெக்டாக அந்த டைம் தான் ஓப்பன் பண்ணாங்க. க்ரௌடும் ரொம்ப கம்மி, மொத்தமே ஒரு 10 பேர் கூட இல்லை. நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா காலையில் நீங்கள் சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா. ஸோ கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணோம். பில்லர் ராக்ஸை முடிச்சுட்டு அடுத்ததாக குணா கேவ் வந்துட்டோம். குணா கேவ் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் போயிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்க்கிங் கிடைக்காது. எதனால் அப்படின்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட க்ரௌட் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்க்கிங் கிடைக்காம கஸ்டமர்ஸை ஜஸ்ட் இறக்கி விட்டுட்டு பிக்கப் பண்ணுறது மட்டும்தான். இந்த டைம் போனப்போ கரெக்டாக குணா கேவில் தான் க்ரௌடுக்கு லைட்டாக இருந்துச்சு. க்ரௌடு இருந்துச்சு மீன்ஸ் வந்து நீங்கள் அந்த 11 மணிக்கு மேலே போகிறப்ப இருக்கிற க்ரௌடுக்கும் நீ நிறைய டைம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் கொடைக்கானல் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாட்டர்டே சண்டேல போகிறவங்க நல்லாவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னடா அது இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸ்லையும் நீங்கள் 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டிராஃபிக்கில். நான் சொல்கிறது வந்து காலையில் போனப்போ யாருமே நாங்கள் எங்கேயுமே வெயிட் பண்ணவே இல்லை. நேராக போனால் எல்லாமே நியர்பையே பார்க்கிங் பண்ணியாச்சு, உள்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். குணா கேவ்லையும் நல்ல கிளைமேட்டு, சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸ் கிளம்பியாச்சு. அடுத்ததாக நீங்கள் அங்கே பார்க்க வேண்டிய பிளேஸ் வந்து பைன் ஃபாரஸ்ட்டு. பைன் ஃபாரஸ்ட் வரும்போது தான் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மழைன்னு கொடைக்கானல மழைன்னு சொல்லி கரெக்டாக நான் ரூம் எடுத்த அன்றைக்கி நைட்டு மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டில் மழை பெஞ்சிச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் காரில் உட்காந்தோம். அதுக்கப்புறம் மழை வந்து லைட்டாக விட ஆரம்பிச்சிச்சு. இந்த கிளைமேட்டில் நீங்கள் மழையில் நனைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் மழையில் நனையிறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
பைன் ஃபாரஸ்ட் முடிச்சு அடுத்த பிளேஸ் வந்து உங்களுக்கு மோயர் பாயிண்ட்டு. மோயர் பாயிண்ட் கிட்டேயும் நல்ல மழை. உங்களுக்கு அந்த கிளைமேட்டை பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு ப்ளஸ் மழை. ரோடு சுத்தமாக தெரியவே இல்லை. இந்த மாதிரி டைமில் வேறு என்ன பண்ணுறது, ஒரு ஓரமாக காரை நிப்பாட்டிட்டு ஜம்முன்னு காருக்குள்ளே உட்காந்துக்கோங்க. ஏன்னா மழையில் நனைய வேணாம், நீங்கள் காரில் உட்காந்துட்டு அந்த கிளைமேட்டை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா மோயர் பாயிண்டில் தான் மிஸ்ட்டு வந்து அடிக்கடி வரும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவில் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. ஏன்னா க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை. எதனால் அப்படின்னா காலையில் சீக்கிரம் கிளம்புனால. நீங்களும் கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மார்னிங் சீக்கிரம் கிளம்புனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். ஏன்னா வந்து நீங்கள் லேட்டாக கிளம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஒவ்வொரு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா குணா கேவ் வரைக்கும் தான் உங்களுக்கு க்ரௌட் அதிகமாக இருக்கும். குணா கேவுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அதனால் குணா கேவுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எங்கேயாவது வந்து காரை நிப்பாட்டிட்டோ இல்லை வந்து அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக வந்து இங்கே மழை விட்டுருச்சு, மோயர் பாயிண்ட் வந்தாச்சு. நீங்கள் கொடைக்கானலில் உள்ளே என்ட்ராறீங்க அப்படின்னா சில்வர் ஃபால்ஸுக்கு முன்னாடி ஒரு 60 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க காருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் என்ட்ரானீங்க அப்படின்னா 50 rupees வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து வாங்குவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஃப்ரீ. ஒவ்வொரு பிளேஸ் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது ஒரு ஆளுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு சார்ஜ் ஆக போகுது. கொடைக்கானலில் நீங்கள் பேரிஜம் ஏரி போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து இந்த மோயர் பாயிண்ட் பக்கத்தில் தான் வந்து அந்த ரோடு போகும், உள்ள ஃபாரஸ்ட் ஏரியா. ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்த்தே கிடையாது. ஏன்னா அனிமல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கிளைமேட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரோடு கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காருக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் பிளேஸு. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் லேக் போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் 2 days ட்ரிப்பில் ஃபஸ்ட் டேவே லேக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிளேஸோட உங்களுக்கு கொடைக்கானலும் அவ்வளோதான். நீங்கள் பூம்பாறை அதெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத வேலை. ஏன்னா பூம்பாறைலாம் வந்து அது ரோடு ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும். அவ்வளோ ஒரு 1 hour 1.5 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த லேக் மட்டும்தான். அதுக்காக நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போகணுன்றது அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் கொடைக்கானல் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுங்க, கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங் மோயர் பாயிண்டில் மிஸ்டே இருந்திருக்காது, நல்லா பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் தான் மிஸ்ட் வந்துச்சு. கரெக்டாக இந்த பிளேஸில் மட்டும் மிஸ்ட்டு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். எங்கள் வீட்டு குட்டீஸும் அந்த அளவுக்கு என்ஜாய், சொற்றும் போட மாட்டேன்ட்டாங்க, கிளைமேட்டை அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. மார்னிங் சீக்கிரம் கிளம்புனதுலேருந்து பட்டைக்கனலில் ஆரம்பித்து மோயர் பாயிண்ட் வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. கிளைமேட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இவ்வளோ டைம் கொடைக்கானலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி மிஸ்டான டைமில் நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வண்டியோட ஹசார்ட் லைட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது 2 இண்டிகேட்டருமே எரியும், முக்கோணம் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கும், அந்த லைட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மிஸ்ட்டில் நீங்கள் என்னதான் லைட் ஆன் பண்ணியிருந்தாலும் ஆப்போசிட்டில் வண்டி வருதா வரலையான்னு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஓகே வண்டி ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்னதான் வந்து சம்மர் வெக்கேஷன் அவ்வளோ ட்ரிப்பு வந்திருந்தாலும் ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டை வந்து நான் வந்து அப்போ என்ஜாய் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெருமாள் மலை போகிற வரைக்குமே வந்து உங்களுக்கு மிஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸிமம் கொடைக்கானல் மேலே ஏறினதுக்கப்புறம் தான் அந்த மிஸ்ட்டு வந்து டூரிஸ்ட் பிளேஸில் பார்ப்போம். இந்த டைம் வந்து அந்த ரோடு ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸு கொடைக்கானல், நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பும்போது எடுத்த வீடியோ இது. கீழே இறங்கிட்டு இருக்கும்போது மிஸ்ட்டு பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு மிஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எல்லா பிளேஸுமே வந்து ஒரு 12:30 1 o'clock வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஈவினிங் போல் கிளம்புற மாதிரி தான் பிளானு. பட்டு அங்கே வந்திருந்த க்ரௌடை பார்த்துட்டு ரைட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம மதியானமே கிளம்பலாம்னு சொல்லி மதியானமே கிளம்பணும். ஆனால் கிளம்பும் போதும் கீழே வந்து ஹில்ஸை விட்டு கீழே இறங்க 2 hours ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வண்டி மூவ்மெண்ட்லேயே தான் இருந்துச்சு. எந்த வண்டி ஓவர்டேக்கும் பண்ண முடியலை. ஏன்னா கண்டினியூஸாக வண்டி போகும்போது நம்ம ஓவர்டேக் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையாக வந்து இறங்கியாச்சு. நீங்களும் ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவசரமே படாதீங்க. ஏன்னா சீக்கிரம் போய் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஸ்லோவாக போங்க, விண்டோவை இறக்கி விட்டுட்டு அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி நண்பர்களே, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா திருச்சியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா ஏரியாவுக்கும் வந்து ட்ரிப்பு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்.
நம்மக்கிட்ட வந்து 4 சீட்டர் கார்ல இருந்து 23 சீட்டர் கோச் வேன் வரைக்கும் எல்லா வண்டியுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வண்டி கன்வீனியன்ட்டோ, எந்த பிளேஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். நாங்கள் பட்ஜெட் வந்து கோட் பண்ணுறோம். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம், எல்லாருமே சேஃபாக ட்ரைவ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி இருந்தால் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. கார் ஓட்டுற மாதிரி இருந்தால் மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.